சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்தில் 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல மகர ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணபரப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னோட வாழ்க்கையிலாம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை திட்டிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வச்சிருக்கீங்க, நிறைய கனவுகளை வச்சிருக்கீங்க. அந்த கனவுகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு வேகமும் உங்ககிட்ட இருக்கு. நிறைய தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. நீங்க பார்க்காத கஷ்டங்களே கிடையாது, நீங்க அனுபவிக்காத வேதனைகளே கிடையாது. அப்படி இருந்து உங்களோட தன்னம்பிக்கையை கைவிட்டுறாம இப்ப வரைக்கும் அதே தன்னம்பிக்கையோட துணிச்சலா நிக்கிறீங்க. நிறைய அனுபவங்களை கத்து வச்சிருக்கீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, நிறைய நுணுக்கங்களையும் கத்து வச்சிருக்கீங்க. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டுல உங்களுக்கு தெரியாத நுணுக்கங்களே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு A to Z எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சமயோசிதமா முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டக்குன்னு முடிவுகளை எடுப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மத்தவங்களால யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில நுணுக்கமான முடிவுகளை கூட ஒரு சில சமயங்கள்ல நீங்க எடுப்பீங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்க நண்பர்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்க சொந்த பந்தங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனையில அவங்களால முடிவுகளை எடுக்கவே முடியல, தலையை பிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னா நேரம் உங்ககிட்ட தான் வருவாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் அவங்களோட பிரச்சனைகளுக்கான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய முடிவுகள் அவங்களோட பிரச்சனைகளுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு தீர்வையும் கட்டாயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மகர ராசியில பிறந்தவங்க 99% பேர் திறமசாலிகளா தான் இருப்பாங்க. திறமசாலிகளா இல்லாத மகர ராசிக்காரங்களை நம்மளால பார்க்கவே முடியாது. படிப்பறிவே இல்ல, பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கூட திறமைகள் அப்படிங்கிறது குவிஞ்சு கிடக்கும். அனுபவ அறிவு அப்படிங்கிறது இவங்க கிட்ட ரொம்பவே அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எவ்வளவோ திறமைகள் மகர ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை இவங்களுக்காக பயன்படுத்திக்காம மற்றவங்களுக்காக பயன்படுத்திக்கிற ஒரே காரணத்தால தான் இவங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இல்லாமலே போய்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு காரியத்துல இறங்குறாங்க அப்படின்னா ஆரம்பத்துல எந்த அளவுக்கு வேகமா இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறாங்களோ, அந்த சுறுசுறுப்பும் வேகமும் நாட்கள் செல்ல குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இந்த காரியத்தை நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவங்களுக்கு ஏற்படும். இவங்களுக்கு குழப்பம் ஏற்படல அப்படின்னாலும் இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களை கண்டிப்பா குழப்பி விட்டுருவாங்க. இந்த குழப்பத்தாலேயே இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்தை கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு போய் இவங்களால ஜெயிக்க முடியாது. பெரும்பாலான மகர ராசிக்காரங்க ஜெயிக்க வேண்டிய காரியங்களை கூட மன குழப்பத்தால பாதியிலேயே கைவிட்டுட்டு வந்திருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அறிவாளிகளா இருப்பாங்க, திறமசாலிகளா இருப்பாங்க, புத்திசாலிகளா இருப்பாங்க, நுணுக்கமா ஒரு சில முடிவுகளையும் எடுப்பாங்க. ஆனா இந்த திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் இவங்களோட வாழ்க்கைக்காக இவங்க ஒரு நாளும் பயன்படுத்திக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு யோசிச்சு இவங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மன அழுத்தங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்படும். அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வுகளை சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்க தன்னோட பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தீர்வுகளை சொல்ல முடியாம, தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியாம தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்றோம், நிறைய தீர்வுகளை சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருப்பாங்க. இப்படி அதிக அளவுல எச்சரிக்கையா இருக்கிற காரணத்தாலேயே இவங்க தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க. இப்படி மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்றதுல ஹீரோவாவும், தன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுல ஜீரோவாவும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மகர ராசி அன்பர்கள் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்காக உங்களோட தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, உங்களோட நம்பிக்கையை எந்த ஒரு சூழலையும் இழந்துடாதீங்க. ஜோசியக்காரன் ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி முன் வச்ச கால பின் வச்சிடாதீங்க.
எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தான் உங்களோட அஷ்டமாதிபதி அப்படிங்கறதால அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் உங்களோட காரியங்கள்ல ஒரு சில இழுபறிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காரியத்துல இறங்குறீங்க, அந்த காரியத்தை கண்டிப்பா நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த காரியம் அவ்வளவு சீக்கிரத்துல முடிவுக்கு வராது. நிறைய இழுபறிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு, எரிச்சல் படக்கூடிய அளவுக்கு கூட இழுபறிகள் அப்படிங்கிறது இருக்கும். என்னடா இது காரியம், சிம்பிளா முடிய வேண்டிய காரியம் இழுத்துக்கிட்டே போகுதே அப்படின்னு நீங்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில இழுபறிகள் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் இழுபறியிலே இருக்குது அப்படின்னா அந்த காரியத்தை அப்படியே அது போக்கிலே விட்டுருங்க. அந்த காரியத்தை ரொம்ப மல்லு கட்டி இழுத்து பிடிக்காதீங்க. நடந்தா சந்தோஷம், நடக்கலனா அனுபவம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாம இந்த காரியத்தை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரொம்ப எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த காரியம் இழுபறியிலே தான் இருந்துகிட்டு இருக்கும். இது மூலமா உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களும் மன குழப்பங்களும் கட்டாயமா ஏற்படும். அதுக்காக நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியம் முடிவுக்கே வராம இழுபறியிலேயே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா அப்படி இருக்காது. ஆனா மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த சமயங்கள்ல அந்த காரியத்தை உங்களால முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இழுபறி அப்படிங்கிறது மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க பணத்தை கையாளுறதா இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த பொருட்களை கையாளுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தங்க நகைகளை கையாளுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு பணம் திருடு போறதுக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போறதுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல வீண் பழிகள் வந்து விளைவதற்கும் அது மூலமா நீங்க அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே நீங்க வாகன பயணங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உடனுக்குடன் மருத்துவரை போய் பாருங்க. ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ரொம்பவே முக்கியமான முடிவுகள் எதையாவது எடுக்கிறதா இருந்தா இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் 2ல இருக்கிறதால சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலமா உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அதே நேரம் சனி பகவான் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால பெரிய அளவுக்கான குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்காது. பிரிவுகளை சந்திக்கிறதுக்கோ அல்லது ஒருத்தர் பிரிஞ்சு தற்காலிகமா வாழறதுக்கோ உண்டான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லலாம். அதே சமயம் நாங்க ஏற்கனவே பிரிஞ்சுதானே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துலயும் நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல அமையாது. இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கை துணையோட நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் சரி உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களை அவ்வளவு சுலபத்துல சேர விட மாட்டாங்க. சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் கண்டிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் தொழில்ல ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கறத நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான கடன் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் 2 மடங்கா அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமா நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட தொழில இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். தொழில ஓரளவுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க தொழில விரிவாக்கம் பண்றதுக்கும் தொழில மாற்றங்களை செய்யறதுக்கும் கூட இந்த மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு நிறைய தடுமாற்றங்களை கொடுத்து உங்களுக்கு மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு உற்சாகத்தையும் புதிய தன்னம்பிக்கையையும் கட்டாயமா கொடுக்கும். நன்றி, வணக்கம்.